ஹலோ காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் சிஎஸ்எஸ்ல இருக்கிற ஃப்ளெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃப்ளெக்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம், ஓகேவா? ரோ அண்ட் காலம் வைஸாக எலமெண்ட்ஸ் எல்லாம் அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃப்ளெக்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? இப்போ ஓகே, நான் ஹெச்டிஎம்எல்ல நம்ம பாய்லர் பிளேட்டில் ஒரு டிவ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த அந்த டிவ்வுக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டெய்னர் அப்படின்னு நேம் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு 5 டிவ் அதோட சைல்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை சிஎஸ்எஸ்ல ஸ்டைல் பண்ணிக்கலாம். டாட் கண்டெய்னர் அதோட இது வந்து 100% கொடுத்துக்கலாம். ஹைட்டும் 100% கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பாக்ஸ். நான் மொத்தம் 5 பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ அந்த 5 பாக்ஸஸ்க்கும் வித் 100 பிக்சல், ஹைட் வந்து ஒரு 50 பிக்சல் போதும். பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீன் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா? அப்புறம் மார்ஜின் டாப் வந்து 10 பிக்சல், இல்லை மார்ஜினே 10 பிக்சல் கொடுத்துக்கலாம். மார்ஜின் வந்து 10 பிக்சல், ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்மளோட HTML லைவ் சர்வரில் லைவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சு. ஹெட்டிங் கொடுத்துக்கலாம், இன்னும் டீட்டெயிலாக புரியும். h1 டேக் ஃப்ளெக்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்டைலில் டெக்ஸ்ட் அலைன் சென்டர், ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக இருக்கும். ஓகே, ஒன்று கீழே ஒன்று வந்திருக்கு. இப்போது ஃப்ளெக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போது இதுதான் கண்டெய்னர், கரெக்டாக? ஸோ எல்லா பாக்ஸும் இதில் தான் இருக்குது. இந்த கண்டெய்னரில் தான் எல்லா பாக்ஸோட டிவ்ஸும் இருக்குது, கரெக்டாக? ஸோ இந்த கண்டெய்னரை நான் இப்போ வந்து டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பண்ணுறேன். ஃப்ளெக்ஸ் அப்படின்னு பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இங்கே பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே ரோ வைஸ் அலைன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது எல்லாமே ரோ வைஸ் வந்து அலைன் ஆயிடுச்சு, ஓகேங்களா? ஏன்னா டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னும் போது அதில் இருக்கிற டிவ்ஸ் எல்லாமே ரோ வைஸ் வந்து அலைன் ஆயிரும், ஓகேங்களா? எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒரு இமேஜை பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஒரு பாக்ஸ் தான் நம்மளோட கண்டெய்னர் டிவ், ஓகேங்களா? ஸோ அதுக்குள்ளார இருக்கிற டிவ் பாக்ஸஸ் தான் இந்த ஃப்ளெக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். இப்போது டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அப்படின்னும் போது அது வந்து ரோவாக மாறிடும், இந்த கண்டெய்னர் வந்து ரோவாக மாறிடும். ஸோ அப்போ அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே ஒரே லைனில் டிஸ்பிளே ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஸோ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ்னும் போது மெயின் ஆக்சஸ் வந்து ரோவாக இருக்கும். ஸோ அப்போ எல்லாமே ரோ வைஸில் அலைன் ஆயிரும், ஓகேங்களா? ஸோ அதனால தான் இப்படி ஆயிருக்கு. ஜஸ்ட் நான் இதை கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னா நம்மளோட சிஎஸ்எஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். ஸோ அதுவே நான் இதை அன்கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ போய் பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே ரோ வைஸில் அலைன் ஆகிருக்கும், ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போது இந்த ரோ வைஸில் அலைன் ஆனதை நான் சென்டர் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரோ வைஸில் இருந்தது எல்லாமே எக்ஸாக்டாக சென்டரில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சென்டரில் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்ஸு எண்டில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த எண்டுக்கு போயிடும். ஸோ அப்படி இல்லைன்னா ஃப்ளெக்ஸு ஸ்டார்ட் கூட கொடுத்துக்கலாம். ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் இந்த கார்னரில் வந்துடும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் சென்டர் பண்ண முடியும், டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் பண்ணி சென்டர் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ நான் சென்டர் கொடுத்தேன்னா ஆஸ் யூஸ்வல் சென்டர் வந்துடும். ஸோ அதே மாதிரி அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்றத கொடுத்தேன் அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் சென்டர் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுதான் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர், ஓகேங்களா? இதுதான் வந்து கண்டெய்னர் வித் அண்ட் ஹைட் இதெல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ ஜஸ்டிஃபை கான்டென்ட் சென்டர் அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் அப்படின்னும் போது கண்டெய்னரில் இருக்கிற எல்லாமே சென்டரில் வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா? ஓகே, இப்போது ஜஸ்ட் இருங்க, நான் இதை வந்து ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட் இதெல்லாமே எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இப்போ பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே இந்த ஒரு ரைட் சைடு ஃப்ளெக்ஸ் ஸ்டார்ட்டில் வந்துருச்சு, கரெக்டாக?
இப்போ எனக்கு இந்த பாக்ஸ் மட்டும் மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸும் எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு வழி இருக்குது ஓகேங்களா. ஸோ இது வந்து பாக்ஸ் 5 ஓகேவா. கிளாஸ் நேம் வந்து எத்தனை வேணாலும் கொடுத்துக்கலாம். நான் இன்னொரு பாக்ஸ் 5 அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த பாக்ஸ் 5 டாட் பாக்ஸ் 5 இதோட ஃப்ளெக்ஸ் க்ரோ எவ்வளோ அப்படின்றத கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஆட்டோ அப்படின்னு கொடுத்து பார்க்கலாம். ஓகே, அப்படி இல்லைன்னா நான் வந்து ஒரு 3 அப்படின்னு கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கொடுத்தேன்னா உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்களா. ஸோ இது மட்டும் மீதி இருக்கிற எல்லா ஸ்பேஸுமே எடுத்துக்கிச்சு ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தா தெரியும் நம்ம எவ்வளோ ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ லாங்காக போனாலுமே எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ அது எல்லாமே எக்ஸ்ட்ரா இதுவே எடுத்துக்கும் ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இடம் பத்தலை அப்படின்னா கீழே வரணும், ஒன்று கீழே ஒன்று வரணும் அப்படின்னா அதுவும் பண்ண முடியும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வித்து வந்து 100 பிக்சல் கொடுத்துருக்கோம். பாக்ஸோட வித்து வந்து 200 பிக்சல் கொடுத்துட்டு இப்போ பார்க்கலாம். இப்போது எல்லாமே 200 பிக்சல் இருக்குமா. ஸோ இதுக்கு கீழே வர முடியல, அதனால் இப்படியே நிற்கிது. ஸோ இதை இன்னொரு வழி பண்ணலாம். இதோட ஃப்ளெக்ஸ் ரேப் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து ரேப் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்கள், ஒன்று கீழே ஒன்று வந்துடும் ஓகேங்களா. இடம் பத்தலை அப்படின்னா ஒன்று கீழே ஒன்று வந்துடும். இடம் இருந்தால் அதே மாதிரி ஆஸ் யூஷுவல் அதே பிரிண்ட் பண்ணிக்கும். ஸோ டிஸ்பிளேயில் எவ்வளோ இடம் இருக்கோ இந்த மாதிரி அதுவே ஆஸ் யூஷுவல் நீட்டாக அலைன் ஆகிக்கும், ரெஸ்பான்சிவ்னஸாக இருக்கும் ஓகேங்களா. இப்போது நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃப்ளெக்ஸ் க்ரோவை எடுத்துடுறேன். எடுத்துட்டா இப்போது இன்னும் நீட்டாக தெரியும். இப்படி இருக்கா. ஸோ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி பிரிண்ட் ஆகும். இடம் இருந்தால் எல்லாமே கூட ஒட்டுக்காக காமிச்சிடும் ஓகேங்களா. ஓகே, இப்போது இதை ஒரு பாக்ஸையும் அலைன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு பாக்ஸையும் தனித்தனியாக சென்டரில் கொடுத்துக்க வேண்டியது தான். பாக்ஸ் 1, ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா பாக்ஸ் 1 இதோட ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து வித்துக்காக கொடுப்போம். ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து இதுக்கு வந்து ஒரு 100% கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ பாக்ஸ் 1க்கு 100%, பாக்ஸ் 2க்கு வந்து 20% கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃப்ளெக்ஸ் பேசிஸ் 20% அப்படின்னு கொடுத்துக்கலாம். பாக்ஸ் 3க்கு வந்து 80% கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. பாக்ஸ் 3 அதோட ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 80% கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. இப்போ ஆஸ் யூஷுவல் 4, 5க்கும் அதே மாதிரி பாக்ஸ் 4 அண்டு பாக்ஸ் 5 இது ரெண்டுத்துக்கும் எல்லாத்துக்குமே 100 பிக்சல்ஸ் கூட 100% கொடுத்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இங்கே பாடி டேக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதோட பேடிங், மார்ஜின் அண்டு பாக்ஸ் சைஸ், பார்டர் பாக்ஸ் இது ரெண்டும் கொடுத்துக்கோங்க ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். இப்போ பாருங்கள், அவுட்புட் பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட் பாக்ஸ் கரெக்டாக. ஸோ இது வந்து 100% எடுத்துக்கிச்சு. செகண்ட் பாக்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 20% தான் எடுத்திருக்கு. தேர்டு பாக்ஸ் வந்து 80% எடுத்திருக்கு ஓகேங்களா. ஆஸ் யூஷுவல் 4th and 5th 100% எடுத்திருக்கு ஓகேங்களா. ஓகே, இப்போது இது வந்து நம்ம 70% கொடுத்துக்கலாம் ஓகேங்களா. 70% கொடுத்தோம் அப்படின்னா இங்கே ஃப்ளெக்ஸ் ரேப் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் இது எடுத்துடலாம். சாரி, ஓகே டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் ரேப்
அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே வந்து பாக்ஸோட வித்து கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் பிரச்சனை. வித் அண்ட் ஹைட்டை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு மார்ஜினும் எடுத்துடலாம். இப்போ பார்க்கலாம். ஒன் செகண்ட். இதில் கண்டென்ட் ஏதாவது இருந்தால் நல்லா தெரியும். 1 2 3 4 5. ஓகே ஓகே. இப்போ பார்த்தா இப்போ கிளியராக தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே 20%, இங்கே ஃப்ளெக்ஸ் பேசிஸ் வந்து 80% கொடுத்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துட்டு இப்போ பார்த்தோம் அப்படின்னா நீட்டாக தெரியும். 1 2 3 4 5 6. ஃபஸ்ட்டு பாக்ஸுக்கு 100%, அப்புறம் இது 20, இது வந்து 80%, அப்புறம் 4 and 5 வந்து 100%. ஓகேங்களா? ஸோ இதை வச்சு நம்மளால் லேஅவுட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாடியில் கலர் ஒயிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? கலர் ஒயிட் கொடுத்துட்டா எல்லாமே ஒயிட்டில் மாறிடும். கரெக்டாக? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா H1க்கு வந்து ஹெட்டர். ஓகேங்களா? ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இதில் சைட் பார் மெயின் கான்டென்ட் இமேஜஸ் ஃபைனலாக ஃபூட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ ஒரு லேஅவுட் மாதிரி இது வந்து டிசைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? நான் இந்த ஃப்ளெக்ஸை எடுத்துடுறேன். இதை எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ எல்லாமே மெயின் மேலே அலைன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போது ஓகேவா? ஒன் செகண்ட். இப்போது ஹெட்டர் பாக்ஸ் 1 வந்து ஹெட்டரா? ஓகே. இதுக்கு வந்து பேடிங் 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் பாக்ஸ் 2 வந்து பார்டர் ரைட் 2 பிக்சல்ஸ் சாலிட் ஒயிட் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகே ஓகே. என்ன இஷ்யூனா இந்த மாதிரி கொடுக்கறதுனால தான் பிரச்சனை. 1 பிக்சல் அப்படின்றதுனால அதுவும் எடுத்துக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ ஹெட்டர் மெயின் கண்டென்ட் வந்துடும். இதோடைய ஹைட் வந்து ஒரு 80 VH கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தா தெரியும். 1 செகண்ட். பாக்ஸ் 1ஓட பார்டர் பாட்டம் கொடுத்துக்கலாம். பார்டர் பாட்டம் 2 பிக்சல் சாலிட் ஒயிட். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள். ஸோ இது வந்து ஹெட்டராக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ஹெட்டர், அப்புறம் இது வந்து மெயின் கான்டென்ட், அப்புறம் கீழே இமேஜஸ், அப்புறம் ஃபூட்டர். இது வந்து ஒரு லேஅவுட் மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஒரு ஐக்கான் வச்சுக்கலாம், சைட் பாரில் ஏதாவது வச்சுக்கலாம், மெயின் கண்டென்ட்டில் நிறைய பேராகிராஃப் பட்டன்ஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம், ஃபூட்டரில் ஏதாவது இமேஜஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டே நம்மளால் டிசைன் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ பாருங்கள். நான் மெயின் கண்டென்ட்டில் H1ல் ஹலோ, அப்புறம் ஒரு லாரம் டேக் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃபூட்டரில் காப்பிரைட் 2025 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஓகே, இது வந்து ஹைட்டு தான் இஷ்யூ. ஸோ அதை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், இப்போ பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து ஹெட்டராக இருக்கும். அப்புறம் இங்கே சைடில் வந்து கண்டென்ட்லாம் இருக்குது. இந்த க்ரீன் கலர் எடுத்துட்டா இன்னும் நல்லா தெரியும். பட் க்ரீன் எடுத்துட்டா கலர் மாறும். 1 செகண்ட். ஸோ கலர் வந்து பிளாக்காகவே இருக்கட்டும் ஆஸ் யூஷுவல். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேஅவுட் மாதிரி தெரியும். ஹெட்டருக்கு ஒரு பார்டர் பாட்டம் போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். சாலிட் கிரே. ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ பார்த்தீங்களா இது வந்து ஹெட்டராக இருக்கும். அப்புறம் கீழே நிறைய கண்டென்ட்லாம் இருக்கும், சைட் பார் இருக்கும். ஸோ ஃபைனலாக ஃபூட்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டே நம்மளால் ஈஸியாக டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் ஃப்ளெக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம ஃப்ளெக்ஸை வந்து ரோ வைஸாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு போடும்போது ஐட்டம்ஸ் எல்லாம் 1 by 1 அரேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 1 by 1 அரேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அலைன் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி சென்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த இமேஜை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ரோ வைஸ் அப்படின்னும் போது ரோ வைஸில் அலைன் ஆகும் டிவ் எல்லாமே. ஸோ ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் அப்படின்னு மாறும்போது அது வந்து வெர்டிக்கலாக அலைன் ஆயிரும். மெயின் ஆக்சஸ் வந்து வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அப்போது எல்லா ஐட்டம்ஸும் ஜஸ்டிஃபை கண்டென்ட் அப்புறம் அலைன் ஐட்டம்ஸ் வச்சு டாப் அண்ட் பாட்டம் சென்டர் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்டிஃபை கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கலாம் காலமில் இருக்கும்போது. அலைன் ஐட்டம்ஸ் வந்து ரைட் அண்ட் லெஃப்ட்டுக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் தான் ரோ. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு லேஅவுட்டை நீங்களும் டிசைன் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம பண்ண லேஅவுட் இதே மாதிரி டிசைன் பண்ணுங்கள். இந்த டிசைன் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வேறு ஏதாவது நீங்களே ஒரு லோகோ வச்சுக்கலாம். அப்புறம் சைட் பாரில் ஏதாவது கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட் க்ரியேட் பண்ணுங்கள், காப்பிரைட் போடுங்க, இமேஜஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுங்கள். ஸோ உங்களாலேயும் இப்போது ஒரு சிம்பிளான ஒரு வெப்சைட் வந்து நாமளும் க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்ஸ் மாதிரியே கிரிட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம்.